ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூஜா வீடியோவில் எதுவும் இல்லைங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஒரு அவசரமான ஒரு பதிவு தான். ஒரு 6 மணிக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறதாகவும், அதுக்கு வந்து சேரீயில் துணிகளை எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அடுக்கியும் கூட வைக்காமல் அப்படியே எடுத்து போட்டு எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு நீ என்ன ஒரு அவசரம்னு தெரியல, அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால நான் இதை சொல்கிறேன். என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கூட கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க எந்த ஒரு பதிலையும் காணோம். இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. மடிக்கக்கூட வேண்டாம், அப்படியே எடுத்து போட்டு எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தாங்க இந்த பதிவு. இந்த மாதிரி சேலையை மடித்து போட்டு அதை 4 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு கட்டிட்டு, ரெண்டாவது அந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுற வரைக்குமே. அதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இது ரெகுலராக எப்போவுமே நாங்கள் எப்படி அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கும்போது வெளியில் வாய்க்கால் எல்லாம் துணிகளை கொண்டு போய் நம்ம அலசி எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். தேங்க்யூ.